ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜிடபிள் தோசை. வெஜிடபிள் தோசை ஏன் பார்க்குறோம்? அது ரெண்டு விஷயம். குழந்தைகள் வயிற்றுக்குள்ளே வெஜிடபிள் போகும். கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இதையெல்லாம் போடுறதுனால அதுக்கு சால்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். பிகாஸ் தோசை மாறும். சரி, ஏன் இதில் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஏன் மைதா கலக்கிறோன்னு சொன்னால், நம்மக்கிட்ட ஒரு 3 பேருக்கு தோசை மாறு, நமக்கு 5 பேருக்கு தோசை வாக்கணும். அப்படிங்கும்போது நம்ம இதில் மைதாவை ஆட் பண்ணலாம். இது மாதிரி நான் மைதாவை ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா இதில் வெஜிடபிள், கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொத்தமல்லி, இது அவ்வளவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நமக்கு தோசையை கூட ஒரு ஆளுக்கு வாக்க முடியும். இதுக்கு இவ்வளோ போட்டதுனால அதுக்கு ஒரு டீஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு. என்ன தோசை ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால இவ்வளோ. இப்போ மைதா கறந்ததுனால கொஞ்சம் வாட்டர் இருக்கும். இப்போ தோசை மாவு பார்த்தோம்னா முன்னாடி முக்கால் இருந்தது, இன்றைக்கி இது இப்போ தோசை மாவு வழியே வந்தாச்சு. இப்போது இதெல்லாம் போட்டதுனால, வெஜிடபிள் போட்டதுனால, அது வெஜிடபிள் போடுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். கேரட்டெல்லாம் எப்படி வயிற்றுக்குள்ள குழந்தை வயிற்றுல வைக்கிறது. சரி, என்ன பண்ணுறோம், புலாவ் வைக்கிறோம். ஈவன் நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ண போகிறோம். அது வந்து வெஜிடபிள்லாம் போட்டால் ஒரு குருமா மாதிரி வச்சோமே. ஆமாம், அது மாதிரி நாங்கள் வெஜிடபிள் எப்படியாவது குழந்தை வயிற்றுல வைக்கணுங்கிற எண்ணத்தை செய்கிறோம். நீங்களும் இதெல்லாம் பண்ணலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் ஊறட்டும் லேசாக. தேவைப்பட்டால் கொஞ்சம் ரவையும் கலந்துக்கலாம். ஒன்லி மைதா வேண்டாம், ரவையும் கலந்தா கொஞ்சம் கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போது தோசை, ஃபஸ்ட்டு தோசை வெஜிடபிள் தோசை. தோசையில் நிறைய விதங்கள் இருக்குது. சில ஹோட்டல்லாம் 100 தோசை இருக்குலாம் சொல்லி போடுறேன். நமக்கு ஒரு தோசை தெரியாட்டா கூட நம்ம இந்த வெஜிடபிள் தோசை, வெறும் அரிசி மா தோசை, மைதா தோசை, அடை தோசை, நம்ம அடை தோசையும் போட்டிருக்கோம். சொல்லி தோசையில் மசாலா தோசை, நெய் ரோஸ்ட்டு, பட்டர் ரோஸ்ட்டு, இல்லையா? ஆமாம், நிறைய தோசைகள் இருக்கு. நம்ம இந்த மாதிரி வரைச்சி போடும்போது குழந்தைகள் சாப்பிடுவா இருந்தால் பேக் சைடில் நம்ம நெய் விடலாம். பெரியவா நெய் விட்டுக்கிறது இல்லை, பட் குழந்தைகளுக்கு விடலாம். அப்படியே டேஸ்ட்னா அந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக குழந்தைகளுக்கு இருக்கும். பேக் சைடும் நல்லா வேகட்டும். இப்போ தோசை ரெடி. வால் தோசை, இப்போ இதில் திரும்பியும் இந்த மாதிரி சொன்ன மாதிரி தான். குழந்தைகள் நெய் விடலாம், பெரிய வாழ்க்கை நெய் வேணுங்கிறது இல்லை. இன்னொரு ரவா ரோஸ்ட்னு ஒன்று போட்டிருக்கோம். ரவா தோசை ஒன்று போட்டோம். அதனால் என்னோடய எல்லா தோசையும் பார்ப்போம். இன்னமும் நிறைய தோசைகள் இன்னும் வந்துட்டே இருக்கும் யூடியூப்பில். இப்போ தோசை ரெடி. நல்லா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெல்லிசா கிறிஸ்பாக கூட வாக்க முடியும். இந்த வெஜிடபிள் தோசையை கட்டியாக வருங்கிறதே கிடையாது. இது நம்ம திருவி போடுறதுனால இது வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வெஜிடபிள் தோசை பண்ணி கொடுங்க வித் கோகோனட் சட்னி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.